வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அந்நியா பார்க்குற மூவி வந்து 2026 ரிலீஸான ஒரு ஹைஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போட்டோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்பின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் சீனே வந்து ஒரு ராபரி சீன். நம்ம தனுஷ் வந்து கரசாமின்ற ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரும் அவருடைய கூட்டாளியான முருகேசனும் வந்து போகிறாங்க திருடுறதுக்கு. போகிற இடத்துல அங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் திரும்ப வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் முருகேசனை தப்பிக்க வச்சு இவர் வந்து ஏற்றி விட்டுருவார் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தா முருகேசன் ஆளை காணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கரசாமி மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கப்புறம் அங்கே பரதன் சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் மாட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருட்டு கேஸ் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா திருட்டு கேஸ் அண்ட் இதுலேயே வந்து நிறைய திருடின மாதிரி காமிச்சு ஒரு பெரிய திருட்டு, அதாவது பெரிய ஒரு எப்படி சொல்ல, ஒரு சீரியல் ராபரை பிடிச்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறார். ஸோ அதனால் வந்து பேர் வந்து வாங்கிட்டு ரிட்டையர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த சமயத்தில் கரை வந்து அவர் அடிச்சு போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது வந்து அங்கே வந்து ஒரு கிரட்ஜ் உருவாயிருது இந்த போலீஸ்காரனுக்கும் சரி கரைக்கும் சரி. இந்த போலீஸ்காரன் வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கரையை வந்து சாவடிக்கிறதுக்கு இல்லை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு. ஸோ இப்படி இருக்க அந்த சமயத்தில் அவர் போயிடுறாரு. போயிட்டு தான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டு லைக் வேற ஒரு ஸ்டேட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு அங்கே சம்பளம் கிடைக்கல. இப்படி இருக்க இந்த சமயத்தில் அதுக்கப்புறம் வந்து அவர் லோன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. எதுக்குன்னா ஒரு கேட்ரிங் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி. தென் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த மாதிரி ஷூரிட்டி இல்லாமல் லோன் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து சின்ன வயசில் அவர் வந்து அவரோட அப்பா கிட்ட வந்து பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லிட்டு காசு கேட்டிருப்பார் ஒரு 16 வயசில். அவர் தரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காசை திருடிட்டு ஓடி வந்திருப்பார். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லை கரசாமி. ஓகேங்களா. இப்போ வந்து ஊரில் வந்து நிலம் இருக்குது, அதை வந்து வச்சுட்டு லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து தான் அப்பாவை பார்க்குறதுக்கு போகிற அந்த சமயத்தில் இவர் ஒன்று எதிர்பார்த்துட்டு போயிருப்பார். அப்பா வந்து கோவமாக இருப்பார், பேச மாட்டார் அப்படின்னு சொன்னால் அங்கே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நடக்கும். லிட்ரலி வந்து ரொம்ப பாசமாக ரொம்ப மிஸ் பண்ண ஃபீல் அது எல்லாமே வந்து அவருக்கு இல்லை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அங்கே வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரியில் வார் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பெட்ரோலியம் இல்லை, எதுவுமே இல்லை. அது இல்லாமல் அவங்க ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குக்கு ஒரு 18 பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரான்ச்சில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிராக்டர் வாங்கினீங்கன்னா இன்னும் வந்து அதிகமாகிடும் உங்களோட இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி லோனை கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டை கட்ட வச்சு எல்லாரையும் வந்து கடன்காரையாக்கி வச்சுருப்பாங்க அந்த பேங்க் ஊருக்காரங்க எல்லாரையுமே. லைக் அதே மாதிரி வந்து கட்ட முடியாதவங்களை வந்து ஜப்தி பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த நோட்டீஸ் நம்ம கரசாமி வீட்டுக்கும் வருது. வந்த சமயத்தில் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. கரசாமியோட அப்பா இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து சரி அப்படின்ற மாதிரி அவரோட நிலத்திலே புதைக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் வருது. அப்போன்னு பார்த்து பேங்க்காரங்க வந்து ஜப்தி பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்ச கையோட என்னடா நம்ம நிலத்தில் நம்ம அப்பாவை கூட புதைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் தான் கரசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் அந்த அந்த கொள்ள எப்படி சொல்கிறது, ராபரி பண்ணுற அந்த திரும்பியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு இறங்குறாரு. அப்போ அவர் முடிவு எடுத்து பண்ணது தான் அந்த ஊரில் இருக்கிற பேங்க்கை வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு போயிட்டு அந்த பணத்தை கட்டினா அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வாங்கின அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 16 கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி இவ்வளோ பெரிய அமௌண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன 3 லட்சம் எடுத்துகிட்டு தரீங்க, மீதி எங்கே அப்படின்ற மாதிரி. அப்போ தான் தெரிய வருது இந்த பேங்க்காரங்க வந்து ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. தென் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க ஃபஸ்ட்டு டைம் கொள்ளையடிக்கும் போது அந்த பேங்க்லேருந்து இவங்க எடுத்த அமௌண்ட்டு 3 லட்சம், ஆனால் 5 லட்சம் எடுத்திருப்பாங்க. யார் அந்த 2 லட்சத்தை எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்கோட பெரிய ஹெட்டு ஒருத்தர் எடுத்திருப்பார். தென் அவர் நேராக கரசாமியை வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் உன்னை தேடி வந்தாங்க, உன்னா திருடின தேடி வந்தாங்க, உன் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கவே இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றால் ஆக வேண்டிய காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிற டைமில் நான் சொல்கிற பிரான்ச்லேருந்து அமௌண்ட் எடு அப்படின்ற மாதிரி, உனக்கும் லாபம் எனக்கும் லாபம் அப்படின்னு சொன்னேன். நம்ம கரை வந்து வேணான்னு சொல்லிட்டுருவார். தென் அந்த பிரான்ச் ஆஃபீஸர் வந்து வேறு குரூப் ஆஃப் திருடங்களை வச்சு அந்த சம்பவத்தை பண்ணிட்டு கரை மேலே பழிய போட்டுருவார். லைக் லிட்ரலி இந்த சீரீஸ் ஆஃப் டெஃப்ட்டுக்கெலாம் வந்து அந்த திருடன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனோட மெத்தட்லேயே கொள்ளடிக்கிறது. ஓகேங்களா. இப்படி இருக்கிற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அடுத்து கரை என்ன பண்ணுவார் அப்படின்றத அந்த படத்தோட கதையே. லைக் லிட்ரலி வந்து அவரோட அப்பாவை அவரோட நிலத்திலே புதைச்சாரா, தென் அது இல்லாமல் அந்த ஊர் மக்கள் என்ன ஆனாங்க அந்த லோனில், அதுக்கப்புறம் இந்த பேங்க் என்னாச்சு, அதுக்கப்புறம் அதே போலீஸ்காரன் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சிட்டு லைக் இந்த திருடன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து மெனக்கெட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பார். ட்ரான்ஸ்ஃபரோ சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று வாங்கிட்டு இங்கே வந்திருப்பார் கரையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கம்ப்ரெஸ்டு ப்ரெஷரில்
கரை என்ன பண்ணார், எப்படி வந்து எப்படி எப்படி பண்ணி அந்த ஊரை காப்பாற்றினார் இல்லை அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து லைக் இப்படி எப்படி தோணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கிற மாதிரியும் தோணும். ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கதையை வந்து சொல்லணும். இப்படி வந்து ஒரு கதை இருக்குது, அப்படி அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு அது வந்து லைக் கனெக்ட் ஆகும்னா, ஸோ அந்த ஸ்லோ இருக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃபில் அந்த ஸ்லோ இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம என்ன தனுஷ் படத்துக்கு வந்திருக்கோம், அந்த ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு தனுஷ் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ் காட்டவே இல்லை அப்படின்னா, மொத்த மாதம் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கே தோணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அதே மாதிரி வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி அந்த அவங்க அப்பாவை புதைக்கிற சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கேமரா ஆங்கிள்லாம் எனக்கு வந்து அந்த கரையோட ஃபேஸுக்கு ஒரு ஆங்கிள், தென் அவங்க அப்பா ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். அது அது ஒரு மாதிரி நல்லாவே ரொம்ப எனக்கு வந்து அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. அது இல்லாமல் இந்த சரௌண்டிங் சவுண்டு, இந்த ஒரு போலீஸ்கார் வந்து நடந்து ஒரு பேங்க்குள்ளே, அப்போ வந்து இந்த சீல் அடிக்கிற சவுண்ட் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ண விதம். அதுக்கப்புறம் வந்து ஒயின் ஷாப்பில் வந்து சீட்டு கட்டு ஆடிட்டு இருப்பாங்க உள்ளே வெளியேன்னு சொல்லிட்டு, அந்த சவுண்டை யூஸ் பண்ண விதம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் போய்ட்டு உங்கள் ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம், ஓகேங்களா? ஒரு ஓவராலாக அபவ் ஆவரேஜ். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 டோனஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் தான் மிஸ்டர் நோபடி. இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.